ரெசிபி அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய விதமான பருப்பு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. இதே கிளாஸில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கிளாஸ் இல்லைன்னா கப் யூஸ் பண்ணுங்கள். பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் உளுந்தும் சேர்த்து ஊற வைக்கலாம். உளுந்து சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்து அடை தோசை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்து சேர்க்காமல் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்டான அடை தோசை வேணும்னா உளுந்து சேர்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் சொன்னது போல் 3 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. அரிசி பருப்புலாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா கிரைண்டரில் கூட பண்ணலாம். நான் குறைவாக பண்ணுறதுனால மிக்சியில் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 10-12 வரமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடையிடையில் வாயில் கடிப்படும், அது ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக தோசை மாவு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடை தோசை கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கும், ரொம்ப ஒல்லியாகவும் இருக்காது. மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தோசை டவா சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம நார்மலாக தோசை வார்ப்போம்ல, அந்த மாதிரி வார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நார்மல் தோசை மாதிரி ஒல்லியாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி 4 இடத்துல பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் அடை சீக்கிரமாக வெந்து வரும். ஏன்னா நம்ம இதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது முழுமையாக வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா வயிறு வலி ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 குழியிலையும் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அடை தோசை முழுமையாக நல்லா வெந்து வரணும், முறுமுறுவாக வரணும். அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்து தான் இதை பண்ண முடியும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் அடை செய்யலாம். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பணும். நல்லா அமுத்தி விட்டு இதை முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. முழுமையாக இந்த அடை வெந்து வர்றதுக்கு 5-6 நிமிஷம் கிட்ட ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சோன்னா மட்டும்தான் இது நல்லா வெந்து வரும், முழுமையாக குக் ஆகிருக்கும். இப்போ 2வது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா அடையை இது போல் மடிச்சுட்டு வெளியில் எடுத்துடுங்க. அவ்வளோதான், இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நல்ல மொறுமொருவான டேஸ்டியான ஆரோக்கியமான அடை சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதற்கு எல்லா அடை தோசையும் நம்ம செஞ்சிடலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெண்ணெய் கூட வச்சு சாப்பிடலாம், அதாவது பட்டர் கூட நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிடலாம்.
ஓகே, இப்போ அடை வந்து தயாராகிருச்சு. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி பூண்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. பூண்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. இது ஓரளவு வெந்து வரும்போது இது கூட ஒரு 10-12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கப்பில் அளந்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மிளகாய் இருக்கும். நல்லா டைட்டாக பேக் பண்ணி மெஷர் பண்ணும்போது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மிளகாய் லேசாக கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும் போது இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நீங்கள் இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புளி கூட யூஸ் பண்ணலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சட்னி. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயுமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். ஆனால் எண்ணெய் அதிகம் ஊற்றி செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்னியோட டெக்ஸ்சர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டவ்லேயே வச்சுட்டு அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவுக்கு வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பூண்டு சட்னியும் தயார் பண்ணியாச்சு. அடை தோசை கூட வச்சு பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி, பட்டர் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சட்னி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டர் தொட்டு கூட சாப்பிடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.